Hi, this is Mohan. So, இன்னைக்கு நம்ம பார்க்குற சம் வந்து 10th ஸ்டாண்டர்டில் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் எண்களும் தொடர்வரிசையும் சாப்டரில் எக்ஸசைஸ் 2.9ல் ரொம்ப முக்கியமான சம்மு இந்த ரேகா சம்மு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 2023 ஜூலை 2024 ஸோ 2 முறை பப்ளிக்கில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ரேகா ஹேஸ் 15 ஸ்கொயர் கலர் பேப்பர்ஸ் of sizes 10 cm, 11 cm, 12 cm to 24 cm. How much area can be decorated with these color papers? So, என்ன சொல்றாங்கன்னா ரேகா கிட்ட 15 ஸ்கொயர் கலர் பேப்பர்ஸ் இருந்தது. நமக்கு ஸ்கொயர் அப்படின்னாவே ஏரியாக்கு என்ன ஃபார்முலா? ஏரியா ஆஃப் ஸ்கொயருக்கு சைடு இன்டு சைடு, பக்கம் பெருக்கல் பக்கம், ஏ ஸ்கொயர்னு சொல்லலாம். கரெக்டுங்களா? அப்போ 10 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு ஸ்கொயர்னுடைய ஏரியா என்ன சொல்லுவோம்? 10 இன்ட்டு 10 100 சொல்லுவீங்க. அதை 10 ஸ்கொயர்னு நம்ம ரைட் பண்ணலாம். ஸோ அது மாதிரி நம்ம இப்போ 10 சென்டிமீட்டர்ல ஆரம்பிச்சு 24 சென்டிமீட்டர் வரை இருக்கிற ஸ்கொயர் சைஸ் கலர் பேப்பருடைய ஏரியாவுடைய சம்மை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. அப்போ நம்ம இந்த கேள்வியிலிருந்து ஒரு கிவன் எழுதலாம். என்ன அப்படின்னா 10 ஸ்கொயர். இதே மாதிரி அடுத்து 11 சென்டிமீட்டருக்கு அளவு இருக்கிற ஸ்கொயர் பேப்பருடைய ஏரியா 11 ஸ்கொயர். 12 சென்டிமீட்டர் அளவு உள்ள பேப்பருக்கு 12 ஸ்கொயர் டு லாஸ்ட் 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அளவு உள்ள பேப்பருடைய ஏரியா 24 ஸ்கொயர். வெரி குட். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு சீரியஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். அப்போ இங்க பார்த்தீங்கன்னா 10ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம இந்த சீரியஸ் எப்படி மாத்தி எழுதலாம் அப்படின்னா 1ல இருந்து ரைட் அப் பண்ணுங்க. 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் டு 24 ஸ்கொயர். இப்போ நமக்கு கொஸ்டின்ல கொடுக்கப்பட்டது என்னன்னா 10 ஸ்கொயர்ல இருந்து தான் இருக்கு. அப்போ 10க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் 9. அப்போ 1ல இருந்து 9 வரைக்கும் நமக்கு தேவையில்லை. அதனால இந்த சீரியஸ்ல இருந்து அதை நம்ம சப்ராக்ட் பண்ணிடலாம். 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் டு 9 ஸ்கொயர். புரிஞ்சுதுங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் ஸ்கொயர் நம்பர்ஸ்னுடைய சம்மு ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஒரு ஃபார்முலா இருக்கு. 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் டு n ஸ்கொயர். n இன்ட்டு n பிளஸ் 1 இன்ட்டு 2n பிளஸ் 1 டிவைடட் பை 6. இந்த ஃபார்முலாவுக்கு நம்ம பாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சீரீஸ்ல n எவ்வளோனா 24. ஸோ நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாம். nன்ற இடத்துல 24 சப்ஸ்டிட் பண்ணுங்க. 24 இன்ட்டு n பிளஸ் 1, 24ஓட 1 ஆட் பண்ண எவ்வளோங்க? 25 இன்ட்டு 2n. 2n அப்படின்னா இந்த 24 2ஆல மல்டிபிள் பண்ணிட்டு பிளஸ் 1 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மல்டிபிள் பண்ண என்ன வருது? 48. 48 பிளஸ் 1 49 divided by 6. இந்த மைனஸ் காமனா இருக்கு, மைனஸ் போட்டுடலாம். அடுத்து செகண்ட் சீரீஸ்ல லாஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? 9. அதுதான் n. அப்ப இந்த ஃபார்முலாவில் அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. 9 இன்ட்டு n பிளஸ் 1, 9 பிளஸ் 1 10 இன்ட்டு 2n. 2 இன்ட்டு 9 எவ்வளோங்க? 18. 18ஓட பிளஸ் 1 பண்ணீங்கன்னா 19 டிவைடட் பை 6. இப்போ எந்த நம்பர் கேன்சல் ஆகுதோ அதை கேன்சல் பண்ணிடலாங்களா? 6 டேபிள்ல 1 6 ஆர் 6, 4 6 ஆர் 24. ஸோ இங்க நியூமினேட்டரும் டினாமினேட்டரும் கம்பேர் பண்ணுங்க. எது கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ 6 9 கேன்சல் ஆகும், 6 10 காமன் டேபிள்ல கேன்சல் ஆகும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் 2 டேபிள் அடிச்சுக்கலாம். 2 டேபிள் பண்ணோம்னா 3 2s ஆர் 6, 5 2s ஆர் 10. அடுத்து 3யும் 9ம் கேன்சல் ஆகும் இல்லைங்களா? 1 3s ஆர் 3,
3 3s are 9. இப்போ ரிமைனிங் இருக்கிற நம்பர்ஸை எடுத்து எழுதலாம். 4 into 25 100 ஈஸியா பண்ணிடலாம். 49 minus இங்க 3 5s are 15 into 19. ஸோ இதை நீங்க பாருங்க, இது ரொம்ப ஈஸியா மல்டிபிள் பண்ணலாம். 1 into 49 பண்ணா என்ன வருங்க? 49. இந்த 20 அப்படியே எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. மைனஸ் இதை மட்டும் நீங்க மல்டிபிள் பண்ற மாதிரி இருக்கும். 15 into 19. ஸோ மல்டிபிள் பண்ணிக்கலாங்களா? 15 into 19. 9 5s are 45. 9 1s are 9 plus 4 13. 115s are 15. So 5 8 2 285. இப்போ நீங்க என்ன பண்ணணும்? 4900 இருந்து 285 சப்ராக்ட் பண்ணணும். 4900 minus 285 சப்ராக்ட் பண்ணலாமா? ஸோ இது 8, இங்க ஒன்று பாரோ கொடுத்தீங்கன்னா 9 10. 10 minus 5 5 1 6 4. ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுங்க? 4615. ஸோ இதுதான் வந்து required area of the square tapers. Thank you.